யார் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியன் ஆகாயத்தில் சூரியன் அற்புதனி சந்திரன் ஆகாயம் ஆடியோடு ஆகாயம் ஆடியோடு அன்னை ஆண்டவனாகிய சாத்தானி சிவபெருமான் நீலகண்டனாக கரை கண்டனாக காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன் சதாசிவன் சர்பாகரன் சாலாசூடன் காலாகரன் காமாலை கண்ணன் கண்ணன் திருநீகன் திகம்பரன் திரிசூலன் தில்லையம்பலன் திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் பொறுமையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார் அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகி சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 பூதங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்தார் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மலர்களை ஆண்டவன் படைத்து சிறிய உயிர் சித்திரம்பையும் பெரிய உயிர் மத யானையும் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலையெல்லாம் ஆண்டவன் படைத்தார் மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டு காடைகள் அதனையும் படைத்து இப்படியாக படைத்த உலகத்தில் ஆண்டவனாகி சிவபெருமான் எறும்பு முதல் யானை முதல் என்ன உண்ணாமலத்தில் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்தார் அப்படியாகவே படைத்த ஆண்டவன் உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் நாமளுக்கு மட்டும்தான் 6 அறிவை கொடுத்தார் 6வது அறிவு அதுதான் பகுத்தறிவு ஞான ஒளி 6வது அறிவாகப்பட்ட அந்த பகுத்தறிவை கொடுத்து நாமளுக்கெல்லாம் ஆண்டவன் 9 தத்துவத்தை படைத்து 3 ஆசைகளை கொடுத்து எஞ்சான் உடம்பை படைத்தாராம் நாமளுடைய உடம்பு எத்தனை சாணு 8 சான் தான் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்பு அளந்து பார்க்கணும் வளர்ந்தவரா இருந்தாலும் வளராம கட்டையா இருந்தாலும் அவங்கவங்க கையால அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்குமா அந்த எஞ்சான் உடம்பிலே ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் 1 சான் வயத்தை கொடுத்தார் ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்தார் அந்த 1 சான் வயத்துக்கு தானே இந்த உலகத்துல இந்த பாடுபட்டு இருக்கோம் இந்த 1 சான் வயத்துக்கு அப்பா காலையிலையும் மத்தியானமும் சாயங்காலமும் நைட்டும் அல்லும் பகலுமா வேலையை பார்த்து 1 சான் வயத்துக்கு என்னத்தையும் கொடுத்துடலாமா பசி ஆத்திரலாமா அப்படின்னு நம்ம வயத்துக்கு மட்டும் இல்ல நம்மளை சார்ந்து நம்மளை நம்பி வாழக்கூடிய குடும்ப மக்களுக்காகவும் இன்னைக்கு நம்ம எல்லோரும் உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஆண்டவன் எஞ்சான் உடம்பை கொடுத்து நாமளுக்கெல்லாம் ஒரே 1 சான் வயத்தை கொடுத்தார் 1 சான் வயத்துக்கு தகுந்த உழைப்பையும் கொடுத்து உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தையும் கொடுத்து வருகிறார் இந்த ஆண்டவன். எனக்கு 1 சான் வயது தான் இருக்கு. வந்த உடனே 13 இட்லி சாப்பிட்டுருக்கேன். 13 இட்லி. இந்த இட்லி 13 சாப்பிட்டா இதை விட சின்ன இட்லியா இருந்தா 8 இட்லி சாப்பிடுவோம் பாத்துக்கோங்க. ஆமா கணக்கு. இந்த இட்லியவே 13 இட்லி சாப்பிட்டுருக்காரு.
அது வயர் என்ன மாதிரி நெடுவயரா இருக்கணும். வயர் சின்ன வயர், அதனால ஒரு இட்லி ஒன்று அது இட்லி சாப்பிடுறேன். அப்படியா? அப்போ உனக்கு இந்த ஒரு சான் வயத்துக்கு நீ 13 இட்லி சாப்பிட்டனா ஆண்டவன் கூட ஒரு சான் வயத்தை கொடுத்தா உலகத்துல நமக்கு என்ன பாடு இருக்கும்? நெடுவயர்னு சொன்னா நான் வயர்னு பேரு. அதுக்கு தான் ஆண்டவன் இதற்கு மேல உனக்கு உருவம் வேண்டாம் அப்படின்னு இந்த தலைக்கு மேல உருவம் வேண்டாம்னு முடியும்னு சொல்லித்தான் இந்த முடியை கொடுத்திருக்காரு. அதுக்குதான் நம்ம இன்னைக்கு முடியும்னு சொல்லுதோம். அதுதான் நம்மளுக்கு உருவத்திற்கு முடிவாகப்பட்டது. அப்போ ஆண்டவன் இவ்விதமாகவே நாமளை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்ததோறும் மனுக்களுக்கெல்லாம் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகையை உண்டு பண்ணினார். பகல் 30 நாளிகை, இரவு 30 நாளிகை. 30 நாளிகைன்னு சொன்னா எத்தனை மணி நேரம்? 12 மணி நேரம். 12 மணி நேரம். 60 நாளிகை என்பதுவே 24 மணி நேரம். 24 மணி நேரம் என்பதுவே ஒரு நாள், ஒரு பொழுது. இப்படி இரவையும் பகலையும் ஆண்டவன் உண்டு பண்ணி பகலெல்லாம் ஓய்வில்லா உழைப்பு, இரவெல்லாம் ஓய்வெடுக்கும் நித்திரையை கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில உறக்கம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? எவ்வளவு முக்கியம்? வேலை பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு தூங்கி நல்லா இருக்கும். உறக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். அப்ப ஆண்டவன் இவ்விதமாகவே நாமளை எல்லாம் படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. படைத்த மனுக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படியிழப்பது அந்த பகவானுடைய வேலை. அப்படி பட்டினி இல்லாமலே படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் படைத்த மனுக்களுக்கு எப்படி படி இறந்தாரையானா
மலைகளுக்கு அமுதலந்து போட்டார். எடுத்து வைத்த மலைகளுக்கு இறையலந்து போட்டு அந்த ஈசனாகிய சிவபெருமான் கலைத்து போய் கைலாச மலைக்கு வருகிறார். அப்போ கலைத்து போய் ஆண்டவன் கைலாச மலைக்கு வரும்போது அந்த கண்ணன் தங்கையாகப்பட்டவள் பார்வதா தேவி பகவான் எப்போ வருவார் என்று சொல்லி தங்க தாம்பூலத்திலே பாரிசாத மலர்களை வைத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடிக்கணும். நாமல் பணிவிடைகளை செய்ய வேண்டும். அப்படி என்று அந்த பார்வதியாகப்பட்டவள் ஆண்டவன் கைலாசத்திற்கு வரும்போது ஆமையோடு பலகை போட்டு ஆண்டவனை அதிலே நிற்க சொல்லி பாதம் தொட்டு கழுகி பாரிஜாத மலர்களை எல்லாம் போட்டு இறைவனுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். அவள் கலைத்து வந்த மகமானுக்கு அவளை பாடி கொடுப்பார். இழைத்து வந்த ஈசனுக்கு சக்தியை பாடி கொடுப்பார். கலைப்பாரி இழைப்பாரி கலைப்பாரி இழைப்பாரி ஆதி கைலை கருத்தோடு கொழுவிருந்து வருகிறார்கள். அப்படி இருவேர்களும் கொழுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவன் மறுபடியும் படியிழக்க பயணம் வைத்தார். அன்றாடம் ஆண்டவனுக்கு படியிழப்புதான் அவருடைய வேலை. அப்போ மறுநாள் பொழுது விடிய ஆண்டவன் அன்னைக்கும் படியிழக்கவே பயணம் வைத்தார். அன்னைக்கும் அப்படி படியிழக்க பயணம் வைக்கும் போது பார்வதியும் படி அரிசி எடுத்து கொடுத்தார். ஆண்டவா நீங்க போய் படைத்த உலகம் எல்லாம் இன்னைக்கும் படி இழந்துட்டு வாங்க அப்படின்னு அவள் கையாலே படியரிசி எடுத்து கொடுக்க ஆண்டவனும் படி இழக்க வாராரு. கைலாசத்தை கடந்து வருவதற்கு முன்னால அப்பதான் பார்வதி நினைக்கா ஆண்டவனுக்கு என்னைக்குமே நம்மளும் படியரிசி எடுத்து கொடுக்கும். ஆண்டவனும் படி இழந்துட்டு வாராரு. ஆனா வரும்போது எல்லா உயிர்களுக்கும் படி இழந்துட்டு வாராரா இல்லை படைத்த மனுக்களை எல்லாம் ஆண்டவன் பட்டினி போட்டு விட்டு தான் வருகிறாரா? உலகத்துல ஒரு ஆளால எல்லா உயிருக்கும் படி இழக்க முடியுமா? பகவானால முடியும் அப்படின்னு பார்வதி நினைக்க ஒருவேளை இந்த ஆண்டவன் படி இழந்திருப்பாரா இல்ல படி இழந்திருக்க மாட்டாரா? இன்றைக்கு இவரோடு சென்று இந்த இறைவனையும் படி இழப்பையும் நாமல் பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையின் கண்ணி அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அந்த இறைவனை அழைத்து என்ன கேட்டா ஆண்டவனே பகவான் ஆண்டவா பகவான் நீங்க அகில இந்த உலகமே சாமியா நடக்க போகும்போது உங்களோட முடியல நான் உமையவளும் பார்க்கவே பகவானோட முடியல இந்த பார்வதி நான் பார்க்கவே கடவுளோட முடியல கடவுளோட முடியல இந்த கண்ணண்டங்கை பார்க்கவே கைலாசத்திலே தன்னந்தனிமையா இருக்கிறேன். அதனால உங்களோட வந்து இன்னைக்கு உம்முடைய படியிழப்பை இந்த உமையவன் நான் பார்க்க வேண்டும். பகவானுடைய படியிழப்பை பார்வதி பார்க்கணும். கடவுளுடைய
என்னுடைய படியினப்பு என்னவென்று இந்த கண்ணன் தந்தை நான் பார்க்க வேண்டும் இறைவா. இறைவா அடியே பார்வதி, அம்மா என்னைக்குமே நான் தானும் உலகமெல்லாம் படியிலக்க போவேன். ஆமா இன்னைக்கு நீ என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. புதுசா சொல்லுதியே, உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? உன்னை நான் வழியிலக்க அழைத்து செல்வதிலே ஒரு குற்றமும் இல்லை. இல்ல, ஆனாலும் ஆண்டவன் இந்த உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்து உள்ளேன். ஆனால் அங்கு வாழக்கூடிய மானிட மனுக்களை நான் பல விதமாக படைத்து உள்ளேன் பார்வதி. ஆமா, பல விதம் என்று சொன்னால் எப்படி ஆண்டவா? என்ன எப்படி ஐயா? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. ஆமா, குழந்தை உள்ளவர்கள், குழந்தை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. அவருக்கு 21 பொட்ட பிள்ளையை கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை பிள்ளை. 21 பிள்ளைனா ஒரு கோட்டை. அப்படி இருப்பதனால நீ பெண்ணா பிறந்தவா, பேழை மனம் கொண்டவா. பெண்ணினுடைய மனது பேழை மனதுன்னு சொல்லுவாங்க. சட்டையின் மனது இறக்க குணம் உடையது. என்னோடு வந்தேன்னு வையி, அவருக்கு என்ன ஆச்சு? இந்த அம்மா ஏன் இப்படி இருக்கா? இந்த பையன் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கான்? இந்த பையனை பாரு எப்படி உட்கார்ந்து இருக்கான். நீ போய் அள்ளி போட்டு வா போ. அந்த பேண்ட சொல்லவே, அதாவது பெருசு போட்டு இருக்கான்னு சொன்னேன். ஜீன்ஸ் பேண்டா? ஜீன்ஸ் பேண்ட். நீ பேண்ட் போட்டுருக்காம்ன்றது நான் என்னமோ நினைச்சேன். நீங்க நினைச்சீங்களா? அதனால சரி. அப்படியா? சரி, பேண்ட்னு சொல்லலாம், பெருசுன்னு சொல்லலாம். அது ஒரே வார்த்தை, தமிழ் வார்த்தை. அதனால அம்மா பார்வதி, என்னோடு வந்து சொன்னா உன் மனது தங்காது பார்வதி. கடவுளோடு வர வேண்டாம். அப்படி இந்த ஆண்டவன் பார்வதியை அழைத்து அம்மா பார்வதி, அம்மா பார்வதி, என்னுடைய வார்த்தைகள் நீ பகவானோடு வந்தையான வந்து சேரும். கடவுளோடு வந்தையான வந்து சேரும் அம்மா. ஈசனோடு வந்தையான இடையூறு வந்து சேரும். அது எனக்கு வேண்டாம் அம்மா, வேண்டாம் அம்மா. பார்வதி ஈஸ்வரி, பார்வதி ஈஸ்வரி. இறைவன் படைத்தோர் உலகமெல்லாம் வழியிலக்க பயணம் வைத்தார். அப்படி ஆண்டவன் பயணம் வைக்கும் போது அவன் தான் ஆதிபராசக்தி நினைக்கிறார். ஆண்டவனோட படியிலக்க நம்ம வாரம்னு சொன்னோம். பகவான் நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இந்த ஆண்டவனுடைய படியிலப்ப இன்னைக்கு நாம பரிசோதனை பார்க்க வேண்டும். மடியில கணம் இல்லைன்னா வழியில பயம் வேண்டாம். நம்ம என்ன வச்சிருக்கோம், யார் என்ன செய்ய போறான்னு அவர்கிட்ட போயிடலாம். இந்த ஆண்டவே படியிலப்புல அவன் ஏதோ ஒரு குற்றங்குறை இருப்பதனாலதானே இந்த ஆண்டவே நம்மளை படியிலக்க அழைத்து செல்லவில்லை. அப்படி இருக்கும் போது இந்த ஆண்டவே படியிலந்துட்டு வாராரா இல்லை பட்டினி போட்டுதான் வருகிறாரா? அப்படி என்று நாம பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதற்கு யாரை வரவழைத்தார்? விஸ்வகர்மாவை வரவழைத்தார். விஸ்வகர்மாவை வரவழைத்து, என் மகனை விஸ்வகர்மா, என்னுடைய வார்த்தைகள் சித்திரமாய் செப்பு செய்து, சித்திரமாய் செப்பு செய்து மகனை சிறப்புடனே கொண்டு வா.
போட்டு சீனி போட்டு மேல போட்டு சிவனுக்கேத்த மரணம் நீக்கி பார்வதியால் கையில் கூட கையில் அவரை இன்னைக்கு பரிசோதனை பார்க்காம விடக்கூடாது. சிவனுக்கு தெரியாமல் இந்த சிறிய சுமடுக்குள்ள ஏதாவது 2 உயிர்களை பிடித்தடைக்கணும். அப்போ பார்வதாதேவி சிறிய உயிரை பிடித்தடைக்கணும்னு சொன்னா எந்த உயிரை பிடித்தடைக்கலாம்? சிறிய சுமடுக்குள்ள ஆணையை பிடிச்சு அடைக்க முடியுமா ஐயா? முடியாதோ? அது முடியாது. அது முடியாது. நீ அவரை விட புத்திசாலியா இருப்பவளுக்கு ஆணை பெரியதுதான், பூனை சிறியதுதான். ஆணையில இருந்துதான் பூனை சிறியது, சிவனில் இருந்து பூனை பெரியது. சிவன் ஒரு எலுமிச்சங்கனை போல் இருக்கிறது. அப்பையர் விட்டு சிவனுக்குள்ள எதை பிடித்தடைக்கலாம்? ஒட்டகத்துல உன்னை தூக்கி மேல வைக்கணும். பாலைவனத்துல கொண்டு இறக்கி தண்ணி இல்லாம கிடன்னு உன்னை போடணும். அப்படியா? நீ எத்தனை நாளைக்கு வச்சு குடிக்கன்னு பாக்க கொண்டு வந்து தருவாங்க. உனக்கு தருவாங்களாங்கோ? அப்படியா? அவங்க ஒட்டகம் வைக்கவங்க இருக்காங்க, கொண்டு போய் கொடுக்க ஆள் இருக்கு. நீ இருக்கு யோக்கியத்துக்கு உனக்கு எவை கொண்டு வந்து தாரம் தண்ணியா? ஒரு பாட்டில தண்ணி அவன் 12 மணிக்கு திறந்திருந்தா தான் வாங்கி தருவான். அந்த தண்ணியை நீ ராவ அடிச்சுட்டு ராத்திரியே படுத்து உறங்கிடுவேன். நாமெல்லாம் உறங்காம வந்திருக்கேன். வெளியே 10 மணிக்கு கிளம்புனேன். இங்க வரும்போது 4 மணி இருக்கும். 10 மணிக்கு அங்க வச்சு படுத்தேன். 4 மணிக்கு இங்க வந்தேன். வந்த இடம் தெரியல. போன் பண்ணி வேலைக்கு போட்டோம் கண்டான். சரி, அதனால ஆண்டவை சிவனுக்கு தெரியாமல் சிவனுக்குள்ளே சிறு உயிரை பிடித்து அடைக்கணும். சிறிய உயிர்களை பிடித்து நாமல் அடைக்க வேண்டும் என்று அந்த சிவன் தேவி பார்வதாதேவி கைலாசத்திலே சுத்தும் முத்தும் பார்க்க 2 சிறு உயிரை கண்டார். அது சிறு உயிரா சித்தெரும்பு, சிறு உயிரா சித்தெரும்பு. சிவனுக்குள்ள பிடித்தடைத்தான் ஆனரும்பை வெண்ணரும்பை. ஆதிசக்தி பிடிப்பாளா திருக்கோடானை பூட்டும் போட்டு சீனை பூட்டு மேலே போட்டு ஆனா முந்தானை மட்டதிலே என் பொய்குழலாம் முடிந்து கொண்டு எக்கனில செருகிக் கொண்டு எப்போ சிவன் வருவார் என்று எதிர்பார்த்திருப்பார். சக்தி எதிர்பார்த்திருப்பார். திருக்கோணானை போட்டு அதுக்கு மேல சீனி போட்டு
கொண்டு அதானே. முந்தியில முடிஞ்சா ஆஹா. இடுப்புல சொருகுனா சொல்லுங்கண்ணா. இறைவன் இன்னைக்கு வரட்டும் வரட்டும் இன்னைக்கு. அப்படின்னு ஆண்டவன் வரக்கூடிய வழியில என்னய்யா? காலை நீட்டி கவுந்த தலை நிமிராமல் அவந்த கூந்தலை முடியாமல் முடியாம மௌனமா இருக்கிறாள் அந்த மாயன் தங்கை பார்வதி. ஆமையா. கவலை கொண்டிருக்கிறாள் கண்ணன் தங்கை பார்வதி. ஆமா. அப்படி கவலை கொண்டிருக்க இருக்கும் போது ஆண்டவன் வழி இழந்து கைலாசம் வந்தார். ஆஹா. என்னைக்குமே இந்த பார்வதி நம்ம வரும்போது ஆமா. சிரிச்ச முகம் ஸ்ரீதேவியானு வாங்கன்னு கேப்பா. ஆமையா. பாத பூஜை பிடிப்பா பணிவிடைய செய்வா. செய்வா. இன்னைக்கு ஒரு நாளும் இல்ல திருநாளாக இன்னைக்கு ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கா? ஏன் இம்முன்னு இருக்கா? ஏன் இம்முன்னு இருக்காளா? ஆமா. இஞ்சி தந்த குரங்கு மாதிரி உட்கார்ந்து இருக்கா. அப்ப இதுல குரங்கு எப்படி இருக்கு தெரியுமா? குரங்கு மூஞ்சிதான் ஏற்கனவே இருக்க இதுல சொல்லி வேற காட்டணுமாக்கும். இருக்கட்டுமே. என் மூஞ்சி குரங்காவே இருக்கட்டும். அப்படியா? ஆமா. நீ ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு. அப்படியா? நீ மறுபடியும் அப்படி வச்சேன்னு வச்சுக்க இது பெரிய கிங்காங் மாதிரி இருக்கு. அப்படியா? சரி இருக்கட்டும். அதனால இந்த பார்வதி என்னைக்கும் சிரிச்ச முகம் சீதேவியா இருப்பார். ஆமையா. இன்னைக்கு இவன் இஞ்சி தந்த குரங்கா உண்மைன்னு உட்கார்ந்துருக்கா இம்முன்னு இருக்காளா? அப்படின்னு பார்வதி என்ன? இருக்கக்கூடிய பக்கத்துல ஆண்டவன் பகவான் வந்து வந்து ஆதிபரா சக்தியனை அழைத்து அழைத்து ஆடி ஆடி அம்மா